ஈவினிங்காக நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சின்ன குக்கர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அம்மாக்கிட்ட பழைய பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது. அதில் கொஞ்சம் ஓட்டை ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் போட்டுட்டு புதுசு வாங்கிக்கலாம் மாற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்காக தேரடி போயிருந்தோம். அங்கே போயிட்டு பழைய பாத்திரம்லாம் போட்டோம். அது ஒரு 880 ரூபா வந்துருந்துச்சு. அது போட்டதுக்கப்புறம் பில்லு கொடுத்தாங்க. அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு புது குக்கர் பார்க்க போயிருந்தோம். புது குக்கரே 2 லிட்டர் வந்து 1000 கிட்ட வந்துருச்சு. ஒரு பிராண்டில் பார்த்தா 1300, 400, 800 அந்த மாதிரி இருந்துச்சு 2 லிட்டர் குக்கரே. அதுக்கப்புறம் காம்போ பேக்கேஜ் ஒன்று இருக்குது. 2 லிட்ரு 3 லிட்ரு ரெண்டுமே சேர்த்து வரும். ஒரே ஒரு லிட் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டியிருந்தாங்க. 1400 சொல்லியிருந்தாங்க. சரி 2 குக்கர் அதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதே வாங்கியிருந்தேன். வாரண்டி கார்டு இருந்துச்சு. 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. எதாவது டேமேஜ்னால் வந்து க்ளைம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அது கூடவே பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக ஒரு சின்ன பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன். அது 80 ருபீஸ் வந்துச்சு. நல்லா கனமாகவே இருந்துச்சு. அப்புறம் கத்தி, ஸ்பூனு, 2 டம்ளர் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது 5 லிட்டர் நல்லா வெயிட்டாக இருக்கும். அது யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறதுனால அந்த குக்கர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன குக்கர் எடுக்கும்போது என்னமோ குட்டி பாத்திரம் கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்போ குக்கர் வாங்கிட்டோம், ஏதாவது குக் பண்ணிடணும்ல. சரி பிரியாணியில் புலாவ் எதாவது செய்யலான்னு நினச்சேன். ஆனால் எஸ்டர்டே தான் பிரியாணி சாப்பிட்டோன்றனால மறுபடியும் செஞ்சால் சலிப்பு தட்டிடும். அதனால் சாம்பாரே செஞ்சுட்டேன். சாம்பார் வச்சோன்னா பாப்பாவுக்கும் ஃபிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு சாப்பாடுக்கலான்ட்டு. 2 லிட்டர் குக்கர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கு ஆம்லேட் போட்டு கட்டி கொடுத்தேன்.